திரு அஜித்குமார் அவர்கள் நடிச்ச அந்த குட் பேட் அக்லி அப்படின்ற படத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த பாடல்களுக்கு திரு இளையராஜா அவர்கள் காப்பிரைட்ஸ் கோரி இருக்கிறது தான். எல்லாத்துக்குமே காப்பிரைட்ஸ் கேட்கறத ஒரு வழக்கமா வச்சிருக்கிற இளையராஜா அப்படின்னு நெகட்டிவான பேச்சுக்களும் வருது. உங்களோட பார்வையில இந்த விஷயத்தை எப்படி அணுகுறீங்க சார்? என்னை கேட்டாலும் இது கேட்டீங்கன்னா தவிர்த்திருக்கணும். நியாயமா ஒரு பார்வை பார்த்தா என்னன்னு கேட்டா, இதான் மியூசிக் போட்டீங்க, பணம் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு கிரைம் பண்றீங்க? இளமை இதுன்னு சொல்லிட்டு சகலகலா வல்லவன் படத்துல வர பாட்டு எஞ்சோடி மஞ்சக்குழி, இன்னொன்னு 10 ரூபாய் தரணும். இந்த 3 பாடலுமே இன்னொரு படத்துல ஒரு ஹிட்டான படத்துல ஒரு ஃபேமஸான பாட்டு. அதை நீங்க இங்க பயன்படுத்திங்கன்னா இந்த படம் வெற்றிக்கு அந்த பாடல உதவி இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க. முன்னாடி படத்திலேயே திரு தேவா அவர்களுடைய பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த பாட்டுக்கே திரு தேவா கிளைம் பண்ணியிருந்தா ஒருவேளை இந்த படத்துல ஆதிக் ரவிச்சந்திரன் உஷாராகிருப்பாரோ? இளமை இதோன்ற பாட்டை அவர் பண்ணும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கே 10 வயசு தான், சகலகலா வல்லவன் படம் வரும்போது. இப்போ அந்த படத்தை நீங்க அந்த பாடலை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இன்னைக்கு இந்த பாடல் வெற்றியின் மூலமா கொடுக்கக்கூடிய படம் எவ்வளவு? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இளையராஜாவும் இந்த காப்பிரைட் சர்ச்சைகளும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இளையராஜாவை சுத்தி காப்பிரைட் சர்ச்சைகள் உருவாக்குறது புதுசு கிடையாது. இப்பவும் அந்த மாதிரி ஒரு விஷயம் உருவாக்கி இருக்கு. என்னன்னா திரு அஜித்குமார் அவர்கள் நடிச்ச அந்த குட் பேட் அக்லி அப்படின்ற படத்துல பயன்படுத்தப்பட்ட அந்த பாடல்களுக்கு திரு இளையராஜா அவர்கள் காப்பிரைட்ஸ் கோரி இருக்கிறது தான். இது ஒரு விஷயத்துல ஒரு படைப்பாளியோட திறமையை அவரோட அனுமதி இல்லாம எடுக்கக்கூடாது அப்படின்னாலும் எல்லாத்துக்குமே காப்பிரைட்ஸ் கேட்கறத ஒரு வழக்கமா வச்சிருக்கிற இளையராஜா அப்படின்னு நெகட்டிவான பேச்சுக்களும் வருது. உங்களோட பார்வையில இந்த விஷயத்தை எப்படி அணுகுறீங்க சார்? அதாவதுமா ஒரு விஷயம், ஒரு காப்பிரைட்டு ராயல்ட்டி கேட்டு ஒரு விஷயம் ஏதோ அவருக்கு உரிமை இருக்குன்னு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு சர்ச்சை இருக்கும்போது அவருடைய படைப்பை மேடையில் பாடக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. நெருங்கிய நண்பரான எஸ்பிபிக்கும் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இங்கே ஒரு சர்ச்சை இருக்குதுல்ல. அவர் கேட்டா எனக்கு ராயல்ட்டி, அதாவது கேட்டா ராயல்ட்டி கேட்டு இசைத்தட்டுக்கள் நிறுவனங்கள் இருக்கட்டும் அல்லது கேட்டா மேடை பாடகர்கள் எல்லாருக்குமே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனா ஒரு ராயல்ட்டி கிளைம் பண்றாரு. அப்போ ஒரு சர்ச்சை இருக்கும்போது அவருடைய படைப்பு ஒரு பாடல் ஒரு 3 பாடல்களை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட கேட்டா அதுக்கான ஒரு அனுமதியோ இல்லை பயன்படுத்திக்கலாமான்னு ஒரு சஜஷனாவது கேட்டிருக்கலாம்ல. கேட்டிருந்தா இந்த நோட்டீஸை தவிர்த்து இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த நீங்க இன்னொரு படத்துல ஒரு காட்சியை நீங்க பயன்படுத்தினா கூட இன்னொருத்தர படைப்பாயிடுச்சு இல்ல. இதை தாண்டி நீங்க பாடல்கள் நீங்க பயன்படுத்தும் போது நீங்க என்ன மாதிரி பயன்படுத்துறீங்கன்றதுலாம் ஒரு தனி, அது ஒரு சர்ச்சை தனியா இருக்கு. பாடலை பயன்படுத்தக்கூடாதுன்றது ஒண்ணு நீங்க பயன்படுத்திட்டீங்க, அதுக்கப்புறம் அதை பாடலை முழுமையா நீங்க பயன்படுத்திட்டீங்க. ஆனா அது முழு பாடலையும் பயன்படுத்துறது வேற, முழுமையா பயன்படுத்துறது வேற. ரீக்ரியேட் பண்ணிட்டாங்க. நீங்க முழுவதும் பாருங்க, பாடல் முழுவதும் நீங்க பயன்படுத்திட்டீங்க. அதே சமயத்துல கேட்டீங்கன்னா முழுமையா பயன்படுத்துனீங்கன்னா இல்ல, அதுல பாத்தீங்கன்னா அந்த பாடலோட அந்த துணி மாறுற மாதிரி கொஞ்சம் டேமேஜ் பண்றது, ஸ்பீட் பண்றது, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிட்டாங்கன்னு தான் அவங்க அட்வொகேட் கிளைம் பண்றாங்க. என்னை கேட்டாலும் இது கேட்டீங்கன்னா தவிர்த்திருக்கணும். ஒரு பாடல்ல ஒரு குறிப்பிட்ட 2 வரிகளை நீங்க பயன்படுத்துறீங்க இருக்கா, ஒரு கதாநாயகனே பாடலை பாடுறதா இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு இன்னைக்கு 2 விஷயம் ஆட்டி படைக்குது. ஒரு பக்கம் தொழில்நுட்பம் ஆட்டி படைக்குது, இன்னொரு பக்கம் பொருளாதாரம் ஆட்டி படைக்குது. அப்படிங்கும்போது ஏற்கனவே சினிமாவில் ஒரு சுமூகமான நிலை இல்லை. ஒரு சங்கத்துக்கும் ஒரு முரண்பாடுகள் இருக்கு, அதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது சினிமாவில் ஒரு ஆரோக்கியமான சினிமாவுக்கு நீங்க இன்னொருத்தருடைய படைப்பை நீங்க பயன்படுத்துறீங்க, அதை முறையா பயன்படுத்தினா பிரச்சனை இல்லை. இப்போ குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் கேட்டா அஜித் ஹீரோவா நடிக்கிறாரு. எப்படியும் உங்களுக்கு படம் கேரண்டி, படம் சக்சஸா ஓடுன்றது கேரண்டி. கொஞ்சம் அப்படின்னாலும் முன்ன பின்னால் கொஞ்சம் தொய்வு வேணா இருக்கலாம். இப்போ விடாமுயற்சி படம் ஃபெயிலியர்னு சொல்லவே முடியாது. ஆனால் கலெக்ஷனை கொஞ்சம் பாதிச்சிருக்கலாம், பட் படம் சக்சஸ் தான். அதே மாதிரி கேட்டா இந்த படமும் கூட கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. நீங்க இன்னும் சக்சஸ்க்கு கூடுதலா இன்னும் கொஞ்சம் சில ஃபார்முலாவை நீங்க வைக்கிறீங்கன்னா நீங்க அது அடுத்தவங்களுக்கு சிக்கல் இல்லாத, பிரச்சனை இல்லாம வச்சுதான் பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்க 3 பாடலுக்கு மேலதான் நீங்க பயன்படுத்திருக்கீங்க, முழுமையா பயன்படுத்திருக்கீங்க. அதுவும் அந்த பாடலை கொஞ்சம் டேமேஜ் பண்ற மாதிரி நீங்க பயன்படுத்திருக்கீங்கன்றது குற்றச்சாட்டு. அதுக்காக கிளைம் கேட்டு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க என்ன சொன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சுமூகமா அமைக்கப்படா தீர்த்துக்கணும்.
அது மைத்ரி மூவி மேக்கர்ஸா இருக்கட்டும், அல்ல வந்து இயக்குனர் குழுவா இருக்கட்டும், ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு ஒரு பொறுப்போட செயல்பட்டு இருக்கணும். அடுத்தவங்களுடைய பாடல்களை வந்து இந்த படத்துல பயன்படுத்தும் போது ஏதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் சொல்ல முடியாது, இது கிளைம், இது மாதிரி ஏதாவது கிளைம் வருமா சம்பந்தப்படும். ஏற்கனவே இருக்கு. இப்ப நீங்களே என்ன சொன்னீங்க, ஏற்கனவே சர்ச்சைகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே வந்து அவருடைய வந்து ராயல்டி கேட்டு பல நிறுவனங்கள்ல வந்து அவர் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. சொந்த நெருங்கிய நண்பர்களே, இன்னும் சொல்ல போனா கங்கை அமரன் மியூசிக் இதுல கூட பாத்தீங்கன்னா வந்து மேடையில அவர் பாடல பாட முடியாது. இந்த நோட்டீஸ் அவர் விட்ட பிறகுதான் மேடை கச்சேரிகள், பல கச்சேரிகள் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து தலைப்பட்டது. பாடலோட வெற்றியே வந்து அந்த பாட்டு வந்து பட்டி தொட்டியங்கும் அந்த ஒலிக்கிறது, அடுத்தவங்க பாடுறதுதான் அந்த பாட்டோட வெற்றி இருக்கு. பாடவே கூடாது அப்படின்னா அது நீங்க சொல்றது வந்து நீங்க லாஜிக்கா நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு புகழ் கூடுதலாக தானே போகுதுன்னு சொல்லிட்டு, ஆனா அதை வியாபாரத்துக்கு பயன்படுத்தும் போது அதை சட்ட ரீதியா அவருக்கு கிளைம் பண்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்றது அதை நம்ம போக முடியாது. அது கோர்ட்ல கேஸ்ல இருக்கு, சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் அந்த வழக்கு நடத்துறாங்க, அது வந்து அப்படி போகும். ஆனால் நியாயமா ஒரு பார்வை பார்த்தா என்னன்னு கேட்டா, எல்லாரும் சொல்லக்கூடிய கேட்டா, நீங்க படத்துல மியூசிக் போட்டீங்க, மியூசிக் போட்ட பிறகு நீங்க அதை எப்படி கிளைம் பண்ணுவீங்க, அதுக்கான பணத்தை நீங்க வாங்கிட்டீங்க, எப்படி கிளைம் பண்ணுவீங்கன்னு கேட்கறாங்க. ஒரு மூத்த உறவியாளர் கூட கேட்கறாங்க. நீங்க தான் மியூசிக் போட்டீங்க, பணம் வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு கிளைம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க. ஆனால் அவருடைய கிளைம்ல என்ன நியாயம் இருக்குதுன்னு நீதிமன்றம் சொல்ல போகுது, சரிங்களா? நம்ம அதுக்குள்ள போகணும். ஆனா அதே சமயத்துல ஒரு பாடலை வந்து நீங்க கமர்ஷியலா பயன்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க ஜென்ரலா கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு பொது நிகழ்ச்சியில இளையராஜாவுடைய பாடலை பயன்படுத்துறாங்க வச்சுப்போம், பொது நிகழ்ச்சியை பயன்படுத்தும். நான் பார்த்த வரைக்கும் கேட்டா, ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம், ஒரு காலேஜ் ப்ரோக்ராம், இல்ல ஒரு பூங்கால வந்து அந்த பாடலை பயன்படுத்துறாங்கன்னா அது வந்து ஜென்ரலா வந்து எல்லாரும் கேட்டு போக போறாங்க. ஆனால் கமர்ஷியலா பயன்படுத்துறான்னு வச்சுங்களேன், ஒரு 2 லட்சம் ரூபாய் கச்சேரி வாங்கக்கூடிய, ஒரு கச்சேரி நடத்தக்கூடிய 2 லட்சம் ரூபாய் கச்சேரி வாங்குறத நம்ம பாக்குறோம். பல கச்சேரி நிறுவனங்கள் இருக்கு, இவங்களுக்கு கூட சேர்த்துக்க முடியும். எஸ்பிபி நடத்திருக்காரு, கங்கை அமரன் நடத்திருக்காரு, வந்து எல்லாரும் ஏஆர் ரஹ்மான் எல்லாருமே நடத்திருக்காங்க இசையமைப்பாளர்களை. அதை தாண்டி வெளிநபர்களும் நடத்திருக்கிறாங்க. பல கல்யாணங்கள்ல இப்பதான் இன்னும் லேட்டஸ்டா வந்து அந்த வெறும் மியூசிக் போட்டு வெறும் அந்த டிஜே போட்டு விட்டு போயிடுறாங்க. இப்பெல்லாம் கச்சேரியே கிடையாது. இளையராஜா நோட்டீஸ் கொடுத்த பிறகுதான் பல கல்யாணங்கள்ல வந்து கச்சேரின்றதே இப்ப கிடையாது. டிஜே போட்டு விட்டு அந்த மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிடுறாங்க. ஏன்னா யாரும் பாடக்கூடாது, என்னுடைய பாடலை பாடக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இப்போ நீங்க ஸ்டார் ஹோட்டல்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மியூசிக் ஓடிட்டே இருக்கும். அது ஏதாவது இளையராஜாவோட சாங் வந்து ஒன்லி வந்து ஏதாவது ஒரு மியூசிக் மட்டும் வந்து ரொம்ப ரம்யமா அது பாட்டு ஓடிட்டே இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க தங்கறதுக்கு இல்ல அந்த ஹோட்டல்ல போய் நீங்க வந்து ஏதாவது ஒரு என்ன கேட்டா, அது வந்து நீங்க ஃபுட் கோர்ட்டு தான் கிடையாது, நீங்க ஹோட்டல்ல நீங்க போனீங்கனாலே ஜென்ரலா வந்து அங்க என்டர்டைன் பண்றதுக்கு சில வந்து கிளப்லாம் இருக்கு இல்லையா உள்ளே, அங்க போனீங்கன்னா இளையராஜாவோட மியூசிக் ஓடிட்டே இருக்கும். அங்க எவ்வளவு வந்து ஒரு காஃபி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல காஃபி, அந்த காஃபின்றது வந்து கேட்டீங்கன்னா வெறும் காஃபிக்கு மட்டும் காசு கிடையாது, அந்த பிளேஸுக்கு, அந்த மியூசிக்கு, ஒட்டுமொத்த அட்மாஸ்பியர் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கிளைம் பண்றாங்க. அப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு காஃபியோட ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து 500 ரூபாய் 600 ரூபாய் போது என்ன 10 ரூபாய்க்கு காஃபி பெறாதுன்னு வச்சுங்களேன், அதை ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். அப்போ கமர்ஷியலா பயன்படுத்துறீங்களா? இப்ப நான் கேட்கிறேன், இந்த படத்துக்கு வந்து 3 பாடல் வந்து இளையராஜா பாடல் மட்டும் பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு பாடல் வந்து இளமை இதுன்னு சொல்லிட்டு சகலகலா வல்லவன் படத்துல வர பாட்டு. செகண்ட் இன்னொரு சாங் வந்து கேட்டீங்கன்னா வந்து எஞ்சோடி மஞ்சக்குழி, இன்னொன்னு ஒத்த ரூபாய் தரன். இந்த 3 பாடலுமே இளையராஜா பாடல். அதை தாண்டி இன்னொரு ஒரு வந்து இருக்கு, இளையராஜா கிளைம் பண்றது இந்த 3 பாடல் வச்சுங்களேன். இந்த 3 பாடல்களுமே வந்து இன்னொரு படத்துல வந்து ஒரு ஹிட்டான படத்துல ஒரு ஃபேமஸான பாட்டு. அதை நீங்க இங்க பயன்படுத்துறீங்கன்னா இந்த படம் வந்து வெற்றிக்கு அந்த பாடலை உதவி இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க. நிச்சயமா இந்த படம் வந்து கோடிக்கணக்கான வசூல் ஆயிருக்கு. அது வந்து நம்ம சொல்லலாம். இப்ப நான் கூட ஆர்வ கோளாறுல சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எங்க தலை நடிச்சிருக்கிறாரு, அந்த தலைக்காக தான் அந்த படம், அது அடிப்படை. ஆனால் இதுவும் கூட காரணம்னு சொன்னா, படத்தை வந்து இயக்கி இருக்கிற இயக்குனர் வந்து கேட்டா இதுல வந்து ஒரு 3 பாடல்களை தூக்கி போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரவிச்சந்திரன் இயக்குனர் அவருக்கு வந்து இது ஒரு புது விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து அவர் இயக்கிய மார்க் ஆண்டனி வெற்றி படம் கரெக்ட், அந்த படத்தையும் ஒரு பாட்டை வந்து பயன்படுத்திருக்காரு வச்சுக்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, இதை வந்து நீங்க ஒரு லிமிட்டா பண்ணா பிரச்சனை இல்லைம்மா. இப்ப நீங்க ஒரு துண்டு பாடலா பயன்படுத்துறீங்கன்னா கூட இதை ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, சினிமா வட்டாரத்துல கடந்து போயிடுவாங்க. நீங்க ஒரு பாட்டு முழுவதும் நீங்க பயன்படுத்துறீங்க, அந்த பாட்டு முழுவதும் நீங்க பயன்படுத்துறீங்க கேட்டீங்கன்னா, நீங்க முழுமையா பயன்படுத்துறீங்க கேட்டீங்கன்னா, முழுமையா பயன்படுத்தாம அதுல என்ன செய்ய கேட்டீங்கன்னா வந்து அது முழுமைன்றதோட கேட்டீங்கன்னா இயற்கையா அந்த பாடல் என்ன மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கோ அந்த டிசைன் டேமேஜ் பண்ணாம அப்படியே நீங்க கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை.
அதுலயும் வந்து நீங்க வந்து ஸ்பீடப் பண்றீங்க, இல்ல மியூசிக் வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறீங்க, இதெல்லாம் பண்றீங்க. இது எதுக்குன்னா நாளைக்கு ஒரு வேளை நம்ம கிளைம் போனா நமக்கு வந்து எஸ்கேப் ஆகிறது வசதியா இருக்குன்னு நினைச்சாங்க. எப்படி இருந்தாலும் கேட்டா அந்த இயற்கை தன்மைன்னு கேட்டா இளமை இதோ பாடல் வந்து கேட்டா இது வந்து உங்களுக்கு தெரியும், இது முழுக்க முழுக்க வந்து இளையராஜாவோட சாங் தான் இவங்க எடுத்திருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு கமர்ஷியலா நீங்க வந்து கோடிக்கணக்கான ஒரு வர்த்தகம் நடக்கிற இடத்துல இன்னொருத்தருடைய படைப்பை நீங்க பயன்படுத்தும் போது அவங்க கிளைம் பண்ணாங்கல்ல. இப்ப கிளைம் பண்றது வந்து சட்டபூர்வமா சரியா இல்லைன்றது அது நீங்க சொல்ல முடியாது, நீங்க கோர்ட்டு தான் சொல்ல போகுது. இல்ல முன்னாடி படத்திலேயே திரு தேவா அவர்களுடைய பாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த பாட்டுக்கே திரு தேவா கிளைம் பண்ணியிருந்தா ஒருவேளை இந்த படத்துல ஆதிக் ரவிச்சந்திரன் உஷாராகிருப்பாரோ? அவர் கிளைம் பண்ணலன்றதுனால இவர் கிளைம் பண்ணவரை நம்ம வந்து தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு விஷயமா நீங்க சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா வந்து ஒரு காமன் பிளேஸ்ல அந்த ஒரு பாட்டு போடுறாங்க, ஒரு கோயில் திருவிழாவில் வந்து ஏழைங்க பழைங்க எல்லாம் வந்து புழங்குற இடத்துல ஒரு பாடல் போடுறாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பாடலை பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபா நான் வந்து வருவாய் ஈட்டுறேன்னு சொன்னா அது தவறு தானே. இளையராஜா நம்ம எல்லாத்துலேயும் நம்ம வந்து குற்றம் சொல்லிட்டு போயிட முடியாது. தனிநபர் இயல்புகளை வந்து நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இணைச்சி பேசுறதே தவறு. இளையராஜா கிளைம் என்ன பண்றாரு கேட்டா என்னுடைய பாடலை இந்த பாடத்தில் பயன்படுத்திருக்காங்க இல்லையா. நான் இசையமைச்சிருக்கிறேன், ஆனா அந்த பாடல் வந்து கேட்டா வந்து தயாரிப்பு நிறுவனம் கிளைம் பண்ணவே இல்லை, அதாவது நான் கிளைம் பண்றேன்னு சொல்ல முடியாது. தயாரிப்பு நிறுவனங்களுக்காவது இவங்க வந்து கரெக்டா ஏதாவது அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்களான்னு ஒண்ணு இருக்குல்ல. தயாரிப்பு நிறுவனங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இளமை ஏதோ பாட்டு வந்து கேட்டா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல வந்து இவங்க ஏதாவது பேசி இந்த பாடலை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் ஏதாவது அக்ரிமெண்ட் நடந்திருந்தா இந்நேரம் வந்துட்டு இருக்கோம். இந்நேரம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கேன்னு கேட்டால் நாங்கள் 3 படங்கள்ல இருந்தும் நான் கேட்டால் அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் கிட்ட நாங்கள் ஒப்பந்தம் போட்டு நாங்கள் வந்து அதுக்கான ரைட்ஸை நாங்கள் வாங்கியிருப்போம்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. படம் வெளியாகி 1 வாரம் ஆகுது, இப்போ வந்து 1 வாரமா இந்த பாட்டு அதுல இருக்கிறது அவங்களுக்கு தெரியாம? அப்படிலாம் இல்லை. இது வந்து கேட்டீங்கன்னா நான் யூகிக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா படம் வந்து 1 நாள் 2 நாள் வந்து இது வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். முதல் நாள் தெரிய வந்திருக்கலாம், இல்லை 2வது நாள் 3வது நாள் தெரிய வந்திருக்கலாம். தெரிய வந்தோன்னு கேட்டால் அதுக்கப்புறம் வந்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் கூட இருக்கலாம், நம்ம உடனே வந்து வழக்கு அது இதுன்னு போட்டு நம்ம வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் பண்ண வேணாம், இல்லை அவங்க தரப்புல இருந்து ஏதாவது வந்து கரஸ்பாண்டிங் நடந்திருக்கும், எல்லாம் நடக்காமலாம் வெறும் நோட்டீஸை மட்டுமே கொடுத்துட மாட்டாங்க. அந்த தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட தொடர்பு கொடுத்து கேட்டிருக்கலாம், அவங்க 2 நாள் டைம் கொடுங்க நாங்கள் ஏதாவது பண்றோம்னு சொல்லியிருக்கலாம். இப்போ கண்ணா லட்டு தின்ன ஆசையான ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த படம் வந்து கேட்டீங்கன்னா வந்து பாக்கியராஜோட இன்று போய் நாளை வான்ற ஒரு படம், அதோட வந்து கிட்டத்தட்ட ரீமேக்கிங் சொல்ல முடியும். அப்போ அது வந்து போது கேட்டினா முழுக்க அதாம கதையை. அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணது கேட்டினா பாக்கியராஜ் அவருடைய அறிவுல உட்பட்டு அதை வந்து கேட்டினா அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணும்போது அதே ஸ்கிரிப்டை வந்து கேட்டினா ஒரு 30 வருஷம் கழிச்சு வேற ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து படமா இருக்கும்போது கேட்டிங்கன்னா அவர்கிட்ட எந்த அனுமதியும் கேட்கவோ இல்லை, எதுவும் பண்ணல. அதை அவர் வருத்தத்தோட வந்து பதிவு பண்ண படமும் ஹிட் ஆயிடுச்சு. முழுக்க அதுதான் கதையே, அதுதான் அது மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூட என்ன சமரசம் நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். நம்மளுடைய படைப்பை வந்து இன்னொருத்தர் வந்து அப்படியே லட்டு மாதிரி எடுத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, எந்த உழைப்பும் சிந்தாம. இப்போ இந்த 3 பாடல்கள் இருக்குன்னா அதுக்கான உழைப்பு வந்து இளையராஜா தானே. அப்போ அந்த உழைப்பு அவர் ஏற்கனவே மேடையிலே பாடக்கூடாதுன்னு சொல்றவரு, நம்ம அதுக்கே கோபம் நமக்கு. மேடையில பாடினா என்னங்க, மேடையில யாரோ ஒரு கச்சேரியில பாடிட்டு போடா என்னன்னு கேட்டா அவன் கச்சேரி நடத்துறவன் காசு வாங்குறான்ல அப்படின்னு ஒண்ணு கேட்கிறாரு. 2வது இன்னொருத்தர் வந்து கேட்டா இசை தட்டுகளா விற்கும் போது கேட்டா அவன் ப்ராப்பர்ட்டி அவன் எடுத்துக்கிறான்ல. இசை தட்டுகள் விற்கும் போது என்னுடைய பாடலை வந்து கேட்டா அவன் வந்து இசை தட்டு எடுக்கும்போது கேசட்டா ரெடி பண்ணிக்கிற போது அப்போ அவன் லாபம் கொண்டு போயிடறானே. ஸோ இது கமர்ஷியல் பார்வையில பார்க்கும்போது சிக்கல் தான். ஆனால் கலை பார்வையோட நீங்க பாத்தீங்கன்னா பாட்டை கேட்கறது என்னங்க இருக்கு, சரி ஒரு நாள் சந்தோஷப்பட்டுக்கலாம், நல்ல வேலை பாட்டு கேட்கறவங்க கிட்ட அவர் எதுவும் கிளைம் பண்ணல. யாரெல்லாம் பாட்டை வந்து ரீமேக் பண்றாங்களோ இல்ல மேடையில யாரு பாடுறாங்களோ அவங்க கிட்ட தான் போறாரு, நம்ம கிட்ட வரல. இல்லைன்னா ஒரு திடீர்னு ஒரு நோட்டீஸ் அம்சாரு வச்சுங்க, எது இல்ல பப்ளிக்கா ஒரு நோட்டீஸ் கொடுத்துறாரு வச்சுங்களேன், யாரும் என்னுடைய பாட்டை வந்து நீங்க கேட்கக்கூடாது, பாட்டை கேட்டீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ராயல்ட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா இளையராஜா பாட்டை கேட்டுதான் இங்க பல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலி நிவாரணம் உழைக்கும் வர்க்கத்துக்கு ஒரு என்ன சொல்றது கேட்டீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு வலி நிவாரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா உழைக்கும் வர்க்கத்துக்கு இளையராஜா பாட்டு, அது யாருக்கும் எந்த டவுட்டும் கிடையாது. ரைட், உழைக்கும் வர்க்கத்துக்கு ஒரு வலி நிவாரணம் இளையராஜா சாங்.
அப்படி நம்ம வந்து அதை நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது கேட்டா திடீர்னு இப்படி கிளைம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடலாம் ரொம்ப ஜெண்டாட்டம் ஆயிடும். என்னடா இது இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. அந்த வகையில எனக்கும் கூட நான் கொஞ்சம் ரொம்ப நியாயப்பொருளை பார்க்கும்போது இந்த இடத்துல இளையராஜா வந்து நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு படைப்பு வந்து கேட்டீங்கன்னா, நீங்க இந்த படைப்புல நீங்க 2 பாடல் போட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ், இன்னும் 2-3 பாடல் வந்து அவர் போட்டிருக்கலாமே, இன்னொரு 3 பாடல் போட்டு ஏன் அதாவது இன்னொரு படத்துல வந்து அந்த பாட்டை பயன்படுத்துறது என்னது? அது யார் அப்படி எதுவுமே பண்ணும்போது அந்த ஒரு வளர்ந்து வரும் இசையமைப்பாளர்களுக்கும் அவங்களுடைய அந்த வாய்ப்புகள் பறிக்கப்படுற மாதிரி இல்லை. வாய்ப்புகள் இல்ல, ஆல்ரெடி இசையமைப்பாளர் போட்டாச்சு. இப்ப இளையராஜாவே போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இந்த சிக்கல் வந்திருக்காது. இப்ப இளையராஜாவே போட்டிருந்தாருன்னு வச்சுங்களேன், இந்த மியூசிக் டைரக்டரா போட்டிருந்தாங்கன்னா அவருக்கு அந்த சிக்கல் வந்திருக்காது. வேற ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து நீங்க கூடுதலா வந்து ஒரு 3 பாடல் 2 பாட்டை போட்டிருக்காரு, 3 பாட்டுக்கு வந்து கேட்டா இன்னொரு பாட்டை எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இத ஒரு சிலர் கண்டுக்காம போயிடலாம். ஆனா வந்து இது வந்து அஜித்துக்கு வந்து ஒரு பிராண்ட். ஐயோ, அஜித் வந்து பில்லா படத்திலேயே உங்களுக்கு தெரியும், மை நேம் இஸ் பில்லான்ற பாட்டை வந்து அதை மறுபடியும் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரஜினியோட பாடல், அதை வந்து கிளைம் பண்ணும்போது அது பெருசா அது யாரும் வந்து கிளைம் பண்ணிக்கல, விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து இது வந்து அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீமேக், அந்த படமே ரீமேக், பில்லா படத்தோட ரீமேக். அது ரீமேக்ல அந்த பாட்டை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க கண்டிப்பா. அஜித்தும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சர்ச்சைக்குள்ள போக மாட்டார், தெரியல. சர்ச்சை இல்லாம வாழக்கூடிய மனிதர் வந்து அஜித். அப்படி இருக்கும்போது இதுல வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இருக்கு. இந்த முழுக்க மைத்ரி மூவி மேக்கர்ஸும் ஆதிக் ரவிச்சந்திரனும் தான் வந்து பிளஸ் இன்க்ளூடிங் அந்த மியூசிக் டீம் ஜிவி பிரகாஷ், இவங்க ஒரு கன்க்ளூஷன் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு அமிக்கபிள் வந்து சொல்யூஷனுக்கு போயிடணும். அதுதான் நியாயமா இருக்குது. இந்த இடத்துல இளையராஜாவோட கிளைம் வந்து பாத்தீங்கன்னா சரியா தப்பா அது 2 வகையில பார்க்கலாம். ஒண்ணுன்னு கேட்டா சட்டரீதியா சரியா தப்பான்னு ஒரு பார்வை ஒண்ணு இருக்கு. ஒரு பொது நியாயத்தின்படி வந்து சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய கிளைம் சரி. ஆனா சட்டப்படி சரியா தவறான்னு நம்ம சொல்ல முடியாத இருக்காது, கோர்ட் இருக்கு. ஒரு நியாயத்தின் அடிப்படையில் கேட்டா எங்க அவர் உழைச்சிருக்காரு, அவர் பாட்டை வந்து தயார் பண்ணியிருக்கிறாரு, நீங்க அதை போய் ஒரு படத்துல கொண்டு வந்து கமர்ஷியலா நீங்க யூஸ் பண்ணும்போது கேட்டா கோடிக்கணக்கான வருவாய் வரும்போது கேட்டீங்கன்னா அவருக்கு அந்த கோபம் வரதானே செய்யும். ஏன்னா அந்த பாட்டை அவர் போடும்போது எவ்வளவு சம்பளம் இருக்கும்? நான் சும்மா கேட்கிறேன். இளமை இதோன்ற பாட்டை வந்து அவர் வந்து பண்ணும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கே 10 வயசு தான், சகலகலா வல்லவன் படம் வரும்போது. இப்ப அந்த படத்தை வந்து நீங்க அந்த பாடலை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இன்னொரு படத்துல வந்து நீங்க பயன்படுத்துறீங்க, அதை நீங்க எப்படியோ பயன்படுத்துறீங்க, முழுமையா நீங்க பயன்படுத்துறீங்கன்னு கேட்டா பாடல் முழுவதும் பயன்படுத்துறீங்க, முழு பாடலை பயன்படுத்துறீங்க. ஆனா முழுமையா நீங்க கேட்டா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீட் அப் பண்றீங்க, மியூசிக்கை கொஞ்சம் மாத்தி இருக்கிற மாதிரி இருக்கு, அது சண்டை பயிற்சிக்கு பயன்படுத்துறீங்கன்னும் போது கேட்டீங்கன்னா படம் பார்க்குற ரசிகர்கள் ஆரவாரம் பண்றாங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு அதுக்கு வந்து இளையராஜா எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பாரு, இன்னைக்கு இந்த பாடல் வெற்றியின் மூலமா இது கொடுக்கக்கூடிய படம் எவ்வளவு. ஸோ இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ கமர்ஷியல் பார்வையில பார்த்தா இளையராஜா கிளைம் வந்து நியாயமானது. பட் சட்டப்படி சரியானதா? சட்டப்படி இளையராஜாக்கு என்ன உரிமை இருக்கு? அவரு மியூசிக் போட்டாரு, காசை வாங்கிட்டாரு, கதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து வேற யாரோ பயன்படுத்துறாங்க, எதுக்கோ பயன்படுத்துறாங்க, எப்படியோ பயன்படுத்துறாங்க, இது எப்படி அவர் இளையராஜா கேட்பார் அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வந்து பதில் கிடையாது. சட்டம் தான் பதில் சொல்லும் அவருடைய கிளைம் சரியா தவறானது. பட் நியாயத்தின்படி கேட்டா இளையராஜா கேட்கறது ஒரு நியாயம் இருக்குன்னு கேட்டா நீங்க கமர்ஷியலா பயன்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறீங்க, ஏன் உழைப்பு தானே அதுன்னு கேட்கறதுல சரியான. சமீபத்திய சர்ச்சை குறித்து இவ்வளவு நேரம் விளக்கமா எங்களுக்காக பதில்கள் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிமா.